எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரிமினல் லவ் பார்க்க போகிறோம். ரொம்ப சாரிடா லேட்டாக போடுறேன். ஸோ எனக்கே தெரியுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ஜிம்மன் வந்து லின்னை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நேராக ஒரு குடோன் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறான். ஸோ என்வோ பார்க்க. ஸோ அங்கே போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போகும்போதே அங்கே இருக்கவங்களாம் சில பேர் ஜிம்மன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏய் என்ன பார்த்ததே இல்லை, என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா வேலை இருக்குல்ல, வேலை முறை மட்டும் பாருங்கள். ஒரு விஐபி கஸ்டமரை பார்க்க வந்திருக்கேன், பார்த்துட்டு போயிடுறேன். ஓகே, ரொம்பலாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டேன். அவரை மட்டும் மீட் பண்ணிட்டு போயிடுறேன். எவனா அதை அடிக்கணும் கிடிக்கணும் அப்படின்னு கிரிஞ்சு பண்ணிட்டு வந்தீங்க, அத்த மனுஷனாகவே இருக்க மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூக்கு முகரெல்லாம் உடஞ்சிரும், புரியுதா? மூட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வேலை முயலை மட்டும் பார்ப்போம், புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே என்வோ ரூம் எங்கே இருக்குது? ரைட் போய் லெஃப்ட்டு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் உள்ளே போகிறான். ஸோ என்வோ உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கான், கால் மேலே கால் போட்டு பெஞ்சு மேலே. ஸோ ஜிம்மன் வரதை பார்த்துட்டு, ஏய் ஜிம்மன், நீ எப்படா இங்கே வந்த? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ஆமாம், அப்படியே பெரிய மாளிகை கட்டி வச்சுருக்காரு. மொக்க கூட நான் கண்டுபிடிக்க தெரியாதா எனக்கு? ஏண்டா அவ்வளோ டீலிங் பிஸ்னஸ் பார்க்குறேன், எனக்கு உன் பிளேஸ் தெரியாதா? நீ ஸ்டார்டிங்கில் எப்போ என்கிட்ட வாழாட்ட ஆரம்பிச்சியோ அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன மாதிரி ஆள், நீ எங்கேருந்து வந்த, எங்கே இருக்க, எங்கே தங்கிட்டு இருக்கேன்னு கொண்டு உன் ஜாதகம் ஹிஸ்ட்ரி எல்லா மாதிரியும் எனக்கு தெரியும். பட் நான் தான் விட்டு வச்சேன், போய் எச்சு தராமல் நாமளே இது பண்ண வேணான்ட்டு. தவற பண்ணிகிட்ருக்க. நீயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி நின்று பேச முடியும் என்ன? அதனால் நான் உட்காந்துக்கிறேன். கம்ஃபர்டபுள். ஓகே. ஆமாம், என்ன வேலை பண்ணுறீங்க வீட்டுக்கு வந்து நீ பண்ண? நான் எதுவுமே பண்ணல. ஒன்று சாஃப்டாக அப்படியே அழகா மெதுவாக தான் உன்ட்ட பேசுகிறேன், சரியா? அடி தடி வெத்து கொடுத்து எதுவுமே பண்ணல ஒன்று, சரியா? வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். சொல்லு, எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? அது ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்கு வந்து உனக்கு பயத்தை காட்டலாம், சும்மா விளாட்லாமே அப்படின்னு வந்தேன். ஸோ என்னை மட்டும் இவ்வளோ சித்திரவதை பண்ணி கொண்டேன். அதான் உன்னை சுற்றி இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணலான்னு நினச்சேன். உங்கள் அம்மா போட்டு தள்ளின்னு பார்த்தேன், பார்த்தா எப்படியோ கிளவி பொழைச்சி வந்துருச்சு. என்ன சொன்ன? என்ன கிளவி பொழைச்சி வந்துருச்சுன்னு? ஓ அப்படியா? அப்புறம் சொல்லு, வேறு என்ன? எப்படியும் என் பிளேஸ்க்கு நீ வருவேன்னு தெரியும், அதான் வந்துட்டேன். இந்த மீட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஓ நல்லா தான் இருக்குல்ல, சரி. டே கிம்மு, தலை, ஏய் இவனே எதுக்காக கூட கூப்பிட்டு வந்த? ஹலோ, உன் பிளேஸ் மட்டும்தான் இது. ஸோ யாரை கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வரக்கூடாது, எவனை முடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஆர்டர் மாரி போட தேவை, புரியுதா? இப்போ அவன் கழுத்தை போடுறா, நல்லா டைட்டாக போட்டின்னா அவன் கழுத்தை ஆட்டவே கூடாது. அப்புறம் இன்ஜெக்ஷன் தப்பி தவறி வேற எங்கேயாவது குத்தி போயிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ அவன் உயிரோடையே சாப்பிடணும். ஸோ அதனால் உன் கழுத்தை போய் பிடிப்போம். ஓகே தலை, படிச்சிடலாம். டேய் என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பதறாத அவ்வளோ டேடியே நீ செத்துற மாட்ட. ஜஸ்ட் ட்ரக்கு ஒரு 15 ml கொடுக்கலான்ட்டு இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதான் போடலான்ட்டு பார்க்குறேன். வாட்டரில் கலந்து கொடுத்துடலாம், பட் வேணாம். அந்த வலி உனக்கு தெரியணும்ல. இன்ஜெக்ஷன் குத்தி அதுக்கப்புறம் அது உள்ளே போய் வேலை செஞ்சு அப்புறம் நீ மயக்கம் மாதிரி போய் அப்புறம் எல்லா உணரும் உனக்கு தெரிஞ்சு அப்படியே ஸ்டக்காகி உட்காரணும். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் நீ சாவ. அதனால் அதெல்லாம் நசிச்சுட்டு நான் போகிறேன். என்ன இப்போ எப்படா எப்போனாவது கிட்ட வந்தீங்க அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ கன் எடுக்கிறான். அப்போ ஜிம்மன் வந்துட்டு, என்னடா சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, டக்குன்னு கண்ணெல்லாம் எடுத்து காட்டுறது? இந்த பழக்கெல்லாம் நம்மக்கிட்ட காவாது, அது கொடுத்துரு அப்படின்ட்டு அசால்ட்டாக ஜிம்மன் வந்து அதை பிடுங்கி கீழே வச்சுட்டு ஜிம்மனை அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, ஏண்டா
உனக்கு என்ன தைரியம் மயிர் இருந்தா என் வீட்டுக்கே வந்து எங்கள் அம்மாவை கத்தியால் குத்திருப்ப. நீ என்ன புட்டிங்க மயிராக இருந்திருப்ப. நானும் சின்ன பையன் போனா போகட்டும் அப்படின்னு விட்டுக்கிட்டே போனால் ஓவரா துள்ளுற. அப்படியே என்ன பெரிய கெத்து மயிருன்னு உனக்கு நினப்பா? இதை பாரு, எப்போ எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும், சரியா? அதனால தான் ஓவராக நீ போயிட்டு இருந்த. ஸோ ஸ்டாப் பண்ண மாதிரி உனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சமாதி கட்டி முடிச்சிடலான்னு வந்துருக்கேன். அதனால் மூடிட்டு இரு அப்படின்ட்டு கழுத்துலேயே அந்த இன்ஜெக்ஷனை வந்து இது பண்ணிடுறான். ஸோ அவன் வழியில் அப்படியே கத்துறான். என்னடா பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை, கொஞ்சமாக கேராய் சாவேன். ஸோ அதனால் அதை நின்று ரசிச்சுட்டு பாக்கியம்மா நான் போகிறேன். இந்த நாயை பார்க்க எரிச்சல் மயிரா வருது எனக்கு. தலை, நான் கேள்விப்பட்டேன் நீ நம்ம பிஸ்னஸை விட போறியா? ஆமாண்டா, இதுதான் ஆகணும், என்ன பண்ணி தொலைகிறது. சே, டென்ஷனாக இருக்குடா. சுற்றி இருக்கு நீ எல்லாரையும் நான் இப்போ தான் எனக்கு புரியுது கஷ்டப்படுத்துறணும் அப்படின்ட்டு. அதனால தான் விட்டுலான்னு தோணுது. அதனால் நம்ம ஆளுங்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, இந்த மாதிரி கண்டெய்னருக்கு 50% இருக்குல்ல அமௌண்ட்டு, அது அப்படியே நம்ம நின்று படித்தால ஒரு அந்த ஹாஸ்டலுக்கு எழுதி வச்சிரு. மீதி 50% என் பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுரு, புரியுதா? அப்புறம் அந்த ட்ரக்கு எல்லாத்தையும் லீக் அனுப்பிச்சிரு. ஏன்னா நீ தானே அதை வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் ட்ரக் தான் என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கும். மீதியெல்லாம் அப்போயே இந்த நாய் எரிச்சிருச்சுல்ல, அதனால் இப்போ அவ்வளோ ட்ரக்கெல்லாம் நம்மகிட்ட இல்லை. லீயோட ட்ரக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரக் அவனுக்கே அமுச்சு விட்ரு. ஃப்யூச்சரில் அவனே கஷ்டப்பட்டுக்கிட்டோம். அதுக்குன்னு இதை டக்குன்னு விட முடியல அக்கிமு. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கைகள்லாம் அரிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் 2 ஆர்டர் இருக்குல்ல. ஆமாம் தலை, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாமா? தலை, இப்போ தான் ட்ரக்கெல்லாம் லீக்கிட்டே கொடுத்துருன்னு சொன்னீங்க. இல்லைடா, அந்த 2 கஸ்டமருக்கு மட்டும் நம்ம கொடுத்துடலாம், மீதியை கொடுத்துடலாம் வேணாண்டா. அது என்னமோ பண்ணணும்னு தோணுது, பண்ணக்கூடாதுன்னு தோணுது. டபுள் மைண்டாக இருக்குடா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குடா. அதான் சரி, எல்லாம் நைட்டு ஹார்பரில் பார்ட்டி இருக்குது, அப்பாவை பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன பார்ட்டியா? என்ன புதுசா? இல்லைடா, என்னோடய வேர்ல்டே விட்டு நான் போக போகிறேன்ல தலை, தான்டா என்னோடய ட்ரக் வேர்ல்டை விட்டு போக போகிறேன்ல, அதான் கடைசியாக உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு திருப்தியாக எல்லாம் ஹாப்பியாக அமைச்சிடலாமே அப்படின்ட்டு. அதான் நைட்டு வந்துடுண்ணா, இந்த நாயை போட்டு தள்ளிட்டு அப்படியே வந்துடு, ஜெயிக்க பார்த்துக்குவோம். ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு கிம்மாங்க விட்டுட்டு ஜிம்மன் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ ஜிம்மன் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஜேகே வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவங்க அம்மா அப்படியே உள்ளே வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி ஜங்குக்கேங்க. ஜிம்மன் நீ எப்போ வந்த? எப்போ தான் வந்தேன். ஜங்குக்கேங்க உள்ள ரூமில் குளிச்சிட்ருப்பான். தேங்க்யூ ஆண்டி. அவன் குளிச்சிட்ருக்கான். ஓகே ஆண்டி, பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லைடா தம்பி, அவன் குளிச்சிட்ருக்கான். ஏன் நான் பார்க்கக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய்ட்டு வரேன். என்னையா சொல்கிறான் ஜிம்மன், என்ன பேசுகிற? அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வர வேண்டியதான் நான். ஸோ நான் பார்க்கலாம், தப்பு இல்லை, நான் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு உள்ளே போகிறான். ஸோ ஜேகே அம்மாக்கா ஒன்றுமே புரியல, பட் புரியுது. அப்படியே சிரிச்சிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜேகே ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ரூமில் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜேகே ரூமில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு வெளில வரான். ஸோ ஜிம்மன் நானும் பார்த்துட்ருக்கான். டேய் என்னடா இது? டே ஜிம்மன், நீ எப்படா வீட்டுக்குள்ளே வந்த? முதல்ல வெளில போடா அப்படின்ட்டு அவன் மறுபடியும் ரெஸ்ட்ரூம்குள்ளேயே ஓடிடுறான். ஐயோ கடவுளே. டேய் நான் பார்க்காதா, வெளில வாடா முடிக்கிட்டு, வெளில வா. டேய் வெளில எங்கள் அம்மா இருந்தாங்களே, எப்படி தாண்டி வந்த நீ? ஐயோ பாடு போச்சு, முடியாது போச்சு, எல்லாம் போச்சு. கடவுளே, நீ முதல்ல வெளில போ. எதுக்கு இங்கே வந்த?
ம் இந்த ஒன் டே நம்மளுது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வர சொன்னேன், உன்னை வெளில கூப்பிட்டு போகலான்ட்டு. வா போகலாம் வெளில. வெளிலையா? நாளை வரல, எனக்கு டியூட்டி இருக்குது, நான் பார்க்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவியா, நீ வா. இப்போ வெளில வரியா இல்லை நான் உள்ளே வரட்டா? ஓ நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தல, அப்புறம் எப்படி என்னால் வெளில வர முடியும்? அதான் அப்பப்போ பார்க்குறேன்னு. அப்புறம் என்ன, வெளில வா. ஓ இப்போ பார்த்தாலும் போவர்த்தனமாக பேசுகிறாளே. போவட் பைத்தியமே, என்கிட்ட டவல் கூட இல்லைடா. டவல் கூட இல்லையா? இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, உனக்கு என்ன இப்போ டவல் வேணும் அவ்வளோதானே, இரு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டவல் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட்ரூம்குள்ளே வந்துடுறான். ஸோ ஜேகே டோருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். உன்னை யாரும் வெளில போட சொன்னது? நீ டவல் கொடுத்துட்டு வெளில போடா. நீ வெளில வா. வரியா இல்லை நான் பிடிச்சிருக்கவா? நான் வரமாட்டேன். ஐயோ நான்லாம் வரமாட்டேன். நீ போ. இப்போ வரியா இல்லையா? என்ன விளாட்றியா நீ? வெளில எங்கள் அம்மா வர இருக்காங்கடா, வெளில போடா. இப்போலாம் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டக்குன்னு அவனை பிடிச்சி வெளில இழுத்துறான். சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஐஸும் ரொம்ப கிட்ட இருக்கு. அவனுக்கிட்ட அப்படியே பிடிச்சி டைட்டாக நிற்க வச்சுட்டு, ஏய் என் கண்ணையே பாரு, வேறு எதையும் பார்க்கக்கூடாது, புரியுதா? என்னடா பண்ணுற? அசிங்கமாக இருக்கு எனக்கு. ஏய் ஒன்றும் இல்லை, சீன் மயிறு போடாது அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு அவன் ஜேகேவோட 2 ஹேண்டையும் ஜிம்மனோட ஹிப்பில் வச்சுட்டு அங்கேயே தான் இருக்கும், எடுக்கக்கூடாது என்ன, நான் கட்டி விடுறேன் அப்படின்ட்டு டவலை அவன் கட்டி விடுறான். ஸோ அப்படியே ஜேக்கிக்கா ஒரே ஷை மூமெண்ட்டு தான், ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நின்றுட்டுருக்கான். ஏய் என்ன சிரிக்கிறா என்ன? இல்லையே, நான்லாம் சிரிக்கலையே. அதான் மூஞ்சில் பச்சை தெரியுது சிரிக்கிறேன்ட்டு. சரி கிளம்பு, வெளில போகலாம். எனக்கு டியூட்டி இருக்குடா. நான் மயிராக இருந்தாலும் எனக்கு என்ன, நீங்கள் என் கூட நீ வந்தே ஆகும். வா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், வந்து போட்டுட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஜிம்மன் வெளில போயிடுறான். இவன் என்ன திடீர்னு ஹஸ்பண்ட் பை டெய்லர் மாதிரி பண்ணுறான்? என்ன ஆச்சு இவனுக்கு? சரி என்னமோ பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிம்மன் பற்றி யோசிச்சுட்டு அப்படியே வெளியில் வரான். ஸோ வெளில வந்துட்டு அப்படியே நிற்கிறான், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கான். பிளாக்கும் அந்த பிளாக் கலர் பேண்ட்டும் போடு, நல்லாயிருக்கும் உனக்கு. இல்லை நான் அதை போட மாட்டேன். போடுன்னு சொன்ன ஒன்று போடுறியா இல்லை நான் போட விட்டா? இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகேவே போட்டுக்கிறான். கிளம்பு வெளில போகலாம். என்னடா இது, ட்ரெஸ்ஸுனால் இப்படி தான் போடுவியா? ஃபுல் பட்டனை போட்டுட்டு போலீஸுன்றதை காட்டணுமா யா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 2 பட்டனை அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்படியே ஜிம்மன் வந்து ஜேகேயோட ஐஸை பார்க்குறான். உன்னை விட ஹைட்டில் கூட்டதான், பட் எல்லாத்துலேயும் கம்மியான வெள்ளை தெரியும்ல உனக்கு. தெரியும் சரியான கிரிமினல்ன்ட்டு. என் கிரிமினல் லவ் எப்படி இருக்கும்ன்ட்டு இன்னைக்கு பார்ப்பேன் வா அப்படின்ட்டு ஜிம்மன் சிரிச்சுட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறான். அப்போ ஜேகே வந்துட்டு, எனக்கு டியூட்டி இருக்குடா, நான் போகணும். நீங்கள் ஒரு நாள் போகலன்னா செத்து போயிட மாட்டேன் என்ன, இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக என் கூட தான் நீ இருக்கணும். என்னோடய விஷயத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற நீ? இனிமேல் ஒவ்வொன்றும் அப்படி தான். வா அதாவது இனிமேல் பேச்சு மாதிரி பேசுன்னு வச்சுக்கோ, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், இத்துக்கு செடிச்சிடும், முட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். எங்கடா போகிற, இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்ருக்க? உனக்கு பிடிச்ச இடத்துக்கு. எனக்கு பிடிச்ச இடமா? என்ன ப்ளேஸ்? நாங்கள் தானே போகிறோம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? பார்ப்பேன் அப்படின்ட்டு ஜிம்மனும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஒரு ஃபால்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் பார்க்குறான். உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு? அதெல்லாம் தெரியும். ஏண்டா நான் எல்லா வேலையும் பார்க்குறவன்டா, என்னை சுற்றி இருக்கவன் எங்கே போவான், எங்கே வருவான், எங்கே இருக்கான், என்ன போட்டு தள்ள என்னெல்லாம் யோசிக்கிறான்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பாவியாடா நான்? எல்லாமே தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன கலர் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்காது, எந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு பிடிக்கும், நீ எங்கெல்லாம் போய் சாப்பிடுவ, எல்லாமே எனக்கு தெரியும். ஆல் டீட்டெயில்
ஐ நோ, தெரியுதா? வா. நீ ஒர்க்குக்கு போகிறதுனால இந்த பிளேஸுக்கு அடிக்கடி வரதில்லை, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். என்ன திடீர்னு என் மேலே பாசம்? திடீர் தானே ஒவ்வொருத்தர் மேலேயும் பாசம் வரும். ஸோ அவங்க வேல்யூ அப்போ தானே புரியும். அதுதான் இந்த வேல்யூ எனக்கு இப்போ புரிஞ்சு, அதான் கூப்பிட்டு வந்தேன். இந்த வேல்யூன்னா யாரோட வேல்யூ? இந்த பன்னி பையன் வேல்யூ மட்டும் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு. வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த ஃபால்ஸே கொஞ்ச நேரம் அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு. ஸோ அப்படியே ஜிம்மன் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். உனக்கு இந்த மாதிரி பார்க்கணும் தானே ஆசை? ஆமாம். என் அக்ஸு கூட இங்கே வந்தேன், இப்போ உன் கூட வந்திருக்கேன். நல்லாயிருக்கு இந்த ஃபீலும். இன்னொரு தாட்டி யாரோ ஒருத்தர் கையை பிடிக்க மாட்டேனோன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ உன் கையை நான் பிடிச்சிட்டேன். இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது. ஐ லவ் யூ ஜிம்மன். பா சரிடா டேய், கிரிஞ்சு டேலாக்கா விடாதடா டேய், முடியலடா. ஏதோ ஒன்று சொல்லிட்டா போதுமே கிரிஞ்சுன்னு எடுத்துக்குவோம். கிரிமினல். என்னடா சொன்னா? ஒன்றும் சொல்ல. சரி சாப்பிட போகலாமா? பசிக்குது, போகலாம் வா அப்படின்ட்டு அந்த ஃபால்ஸ் கிட்டேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, டேய் என்ன ஒன்று சொல்லுவேன், ஷாக் ஆகி திட்டலாம் கூடாது என்ன? நீ அதை சொல்கிறத பொறுத்து. இப்போ சொல்லலாமா இல்லை? ஒன்றும் இல்லைடா, சாப்பிடு. ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ சொல்ல வர முழுங்குற, என்னடா? இந்த எண்டு டேயில் சொல்கிறேன், அப்போ உனக்கு புரியும். சாப்பிட்டல, போகலாமா? அடுத்துங்க? அடுத்தும் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் அப்படின்ட்டு ஜேகேக்கு பிடிச்ச எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அந்த டேவே ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக. அவ்வளோ சிரிக்கிறான் ஜிம்மன். ஸோ ஜேகேவும் அவன் சில ஸ்மைலெல்லாம் பார்த்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த டேவும் அப்படியே முடிகிற என் டைமு. ஸோ ஈவினிங் டைமு. இப்போ எங்கே போகிறோம்? என் ஆர்பருக்கு தான். ஆர்பருக்கா? டைம் ஆயிடுச்சுடா. இப்போ போய் என்ன பண்ண போகிற? பயங்கர மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வா. சின்னதாக பசங்களுக்கு பார்ட்டி வச்சுருக்கேன், அதான் இன்னும் வருவான். அதனால் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். லின்னு, சுகா எல்லாருமே வருவாங்க, அம்மாவும். வா. என்ன புதுசு புதுசாக ஃபோனே பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே. என்னடா பண்ணுற? ஒன்றும் பண்ணலை, எல்லாம் நல்லதுக்கு தான். வா அப்படின்ட்டு ஹார்பருக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே போனால் எல்லாம் லைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜிம்மன் கூட வேலை பார்க்குற எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ ஜிம்மன் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் போட்டுட்டு ஒரு அம்மா மாதிரி எல்லாரையும் பார்த்துக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே எமோஷ்னல் ஆகுது. ஸோ கிம்மெல்லாம் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜிம்மன் வந்தோடனே, தலை இப்படி ஒரு அம்மா கடைக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் தலை, நல்ல வேலை அம்மாவை காப்பாற்றிட்டோம். இல்லைனா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா? இப்படிப்பட்ட அம்மா கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். அது எனக்கே தெரியும்டா. வாய் மீறி ஓவராக பேசாமல் தின்னுன்னா கூட்டிக்கு தானே வந்த. எது பேசினாலும் அப்படியே டேமேஜ் பண்ணி விடுறது தான். தின்றா, சாப்பாடு நல்லாயிருக்கும், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லின்னும் அப்படியே வந்து கிம்மு கூடியும் சுகா கூடியும் அப்படியே விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கான். அப்பா இந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க தெரியுமா. இந்த மார்க்கு, கிம்மு, சுகா எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் என் கூட விளையாடுறாங்க தெரியுமா. அப்படியா? பிடிச்சிருக்காடா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் எல்லாம் இங்கே வாங்கடா. அம்மா இவனை கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி போய் அவனுக்கு விளையாட்டு காட்டிட்டுருமா, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்னடா ஆச்சு? அம்மா நீ போம்மா, நான் சொல்கிறேன் போ. சரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு லின்னை கூட்டிகிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ சுகா, ஜேகே அப்புறமேட்டு ஜிம்மன் கூட வேலை செய்கிற எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஒரு பிளாங்க் செக் எடுத்து வைக்கிறான், ஒவ்வொருக்கிட்டையும் கொடுக்குறான். ஒவ்வொருத்தர்கிட்டையும், இந்தாங்கடா, எத்தனை நாள் என்கிட்ட ட்ரூவாக வேலை செஞ்சீங்க. ஐயோ பேச வராதே.
என் கூட வேலை செஞ்சீங்க. ஸோ இனிமேல் இந்த வேலைலாம் வேணாம் என்ன. அவனுக்கு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் இனிமேல் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா. அவ்வளோதான். இனிமேல் இந்த கிங்டம்க்கு நான் கிங் இல்லை. ஏன்னா அந்த கிங்டம்பை அழிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா இந்த கிங்டம்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தரமாட்டமாக்கிடலான் இருக்கேன். ஐயோ கிரிஞ்சாலாம் பேச வரமாட்டேதே. அதான்டா இந்த கிங்டம் வளர்கிறதுக்கு பக்கமலமாக இருந்ததே நீங்கள் தான். அதனாலே உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்களாம் என் பசங்கடா, என் தம்பிங்க. ஒவ்வொருத்தனையும் அவ்வளோ நல்லா கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டேன். அவனுமே எனக்கு துரோகம் பண்ணதில்லை. அது வரையும் ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப இதில் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணி எடுத்துக்கோணுங்க. சரியா? நம்ம ஆர்பரில் இருந்த 200%ல் 20% உங்களுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் செக்கில் காசு எடுத்துக்கோங்க. என்ன அவன் ஒரு வேலையை பார்த்துட்டு நல்ல ஜாப்பில் இருங்க. புரியுதா? தலை என்ன தலை பேசுகிற? என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே. என்ன நடக்குது? நீ சொன்னால் நான் கேட்டுருவோமா? டேய் மூட்டை சொன்னதை கேளுங்கடா. இனிமேல் இது வேணாம். புரியுதா? எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? வேணாண்டா. இப்போ தான் ஒவ்வொன்றத்தோட அருமையும் எனக்கு புரியுது. வேணாம் என்ன தலை? என்ன தலை இப்பெல்லாம் பேச? வேறு என்ன பண்ணுறது? எல்லாம் இங்கேருந்து போங்க. ஒருத்தன் கூட என் மூஞ்சில் முடிக்கக்கூடாது. செக்கை தூக்கிட்டு ஓடி போயிட்டே இருங்க. ஒருத்தனை கூட என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாது. புரியுதா? தலை என்ன தலை? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஓடி இருக்கணும். ஒருத்தன் கூட இங்கே இருக்கக்கூடாது. புரியுதா? இருந்தீங்க அப்படின்னா மெயின்லேயே கண்ணை வச்சு சுடுவேன். ஸோ என்னை பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ போயிருங்க. புரியுதா? போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கண்ணை மூடி நிற்கிறான். ஸோ அவனுக்கு அப்படியே டிஎஸ் வந்து நிற்கிது. ஏன்னா அவ்வளோ வருஷம் கூடயே இருந்திருப்பாங்க இந்த பசங்க. ஸோ அதனால் ஜிமனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஎஸ்ஸாக வருது. இருந்தாலும் அவனும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ எல்லோரும் ஜிம்மனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ கிம்மு மட்டும் அங்கேயே நிற்கிறான். டேய் உன்னை போக சொல்ல தானே? என்ன நீ இங்கே இருக்க? போக மாட்டியா? தலை போக சொன்னால் எங்கே தலை போவேன்? நான் உன் கூட தானே இருக்கேன். ரோட்டில் திருடிட்டு அப்படியே இருந்த தலை. என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டே நீ தானே தலை. சோறு வேலைக்கு சரக்கு நினச்சப்பெல்லாம் பொண்ணு அப்படின்னு ஜாலியாக இருந்த தலை அவங்க கூட இருக்கும்போது. இப்போ போனால் கையில் செக்கை கொடுத்து எங்கே போவ? உன்னை விட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு அண்ணனா நீ மட்டும்தானே? வேறு யார்? எனக்கு தலைன்னா நீ மட்டும்தான் தலை. உன்னை விட்டுலாம் போக முடியாது. அவனுங்க போகிறானுங்க எச்ச பொறுக்கிங்க. அவனுங்களுக்குலாம் குடும்பம் இருக்குது. ஆனால் எனக்கு குடும்பம் இருக்கிறது நீ மட்டும்தானே தலை. இதோ அம்மா, அப்புறம் சுகா தம்பி, லின்னு என் பையன் மாதிரி எல்லாம் எனக்கு இருக்காங்க தலை. எனக்கான ஃபேமிலி இருக்குது. இதுதான் என் ஃபேமிலி. விட்டு போக சொன்னா டேய் சென்டிமெண்ட்டாக நெஞ்சனக்கார அடே அழுவ வருதுடா. டேய் வாங்க சரிடா. சரி நீ எங்கே போவானா? புரியுதா? ப்ராமிஸாக எங்கேயும் போவானால. நான் வந்துட்டு போன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, செத்துருவோம் பார்த்துக்க. நான் டிங் வாய் மீற வர பேசாத. புரியுதா? சரி எல்லா ட்ரக்கையும் அமுச்சு விட்டுட்டியா? ட்ரக்கெல்லாம் அமுச்சு விட்டேன். அந்த 2 பிஸ்னஸ் மேனுக்கும் நானே ட்ரக்கை சேல் பண்ணி விட்டுட்டேன். லின்னுக்கும் லீக்கும் அமுச்சு விட்டுட்டேன். எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன். தேங்க்ஸ்டா. எல்லாமே நீ தான் பார்த்துக்குற எனக்கு அடுத்து. இனிமேல் என் கூட இருன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை போட்டு வாங்கி கொடுக்குறேன். சரி என்ன? உனக்கு தான் கோடிங்னா நல்லா வருமே. உனக்கு எப்படி தலை தெரியும்? நான் தெரியும்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே பாசமலையை பொழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஜேகே அது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். டேய் சுகா, இது ஒரு மாதிரி க்ரிஞ்சாக இல்லை? என்ன க்ரிஞ்சாக இருக்குது? அவனுக்கு இப்படி தான் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த தெரியும். ஸோ அதனால் அப்படி ஃபீல் பண்ணுறான். எடுங்க ஜிமன் சொல்லு சுகா. இந்த கிங்டம் அவ்வளோதானா?
அவ்வளோதான், ஜிம்மனோட கிங்டம் க்ளோஸ் முடிஞ்சு. அவ்வளோதான். சரி, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் வரேன். நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற? டேய், இத்தனை வருஷமாக இங்கே இருந்தேன்டா, இதை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. நீங்கள் போங்க. ஓகே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன்னா. அம்மாவும் என் பையனை பார்த்துரும். வீட்டுக்கு வரதானே போகிற, சொல்கிறத மட்டும் கேளுடா. டே கிம்மு, நீ வீட்டுக்கு போ, மேலே ஒரு மினி எடுத்துக்கோ. இனிமேல் அங்கே தான் இருக்க போகிறேன், சரியா? அதுதான் உன் பிளேஸ். மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மார்னிங் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு வேலையை கிடச்சிரும். நீ தானே என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். சுகா, நீயும் தான். என்ன விட்டு போகிற மாதிரியே பேசிகிட்ருக்க? அப்போல்லாம் இல்லைடா, வீட்டுக்கு வந்துடுவேன், போங்க, புரியுதா? டே ஜேகே, நீங்கள் போங்கடா, நான் ஜேகிட்ட பேசிட்டு வரேன். அப்படியே முழிப்பானுங்க திருன்னு. எப்பயுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன், போங்க. வந்துடுவேல்ல? வந்துடுவேன், போ. டே ஜேகே, என்னடா எல்லோரும் விட்டு போகிற மாதிரி பேசிகிட்ருக்க? மரப்பிடிங்கி என்ன ஏதாவது பிளான் போடுறியா? காலிலேருந்து உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. அப்போல்லாம் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை கட் பண்ணி, டே பார்த்துக்கோ என்ன எல்லாரையும், இங்கே தான் இருப்பேன், இங்கேயும் போக மாட்டேன், வந்துடுவேன் வீட்டுக்கு. நான் உன்னை விட்டு போயிட்டுனா என்னடா பண்ணுவேன்? செருப்பால் அடிப்பேன். இந்த மாதிரி கேவலமாக கேள்வி மயிறு கேட்டுட்டு இருந்தேன்னா. சொல்லு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். நானும் உன் கூடயே வந்துடுவேன், எங்கே இருந்தாலும் தேடி போனாலும். அப்படி போக மாட்டேன், இருந்தாலும் உன் கூடயே வந்துடுவேன். இல்லைன்னா அந்த ஏமங்கிட்ட இருந்தால் உன்னை கூப்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோ பாசமாக என் மேலே, அவ்வளோ பாசம்தான் என் ஜிம்மன் மேலே, என் குட்டை பையன் மேலே. பா என்ஜின் கிட்டடா டே. சரி, இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது கேட்டு ராவடி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவனை சமாளிச்சிக்கோ என்ன. அப்புறம் அம்மாவை பார்த்துக்கோ, அடிக்கடி டெஸ்ட் எடுக்கலாம் கூப்பிட்டு போ. ஸோ சுகா எப்படி படித்து முடிச்சிடுவான். ஸோ அவன் ஜாபுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அவன் டாக்டராக ஒன்று அவனுக்கு ஆசை. ஸோ கிம்மி அப்பப்போ ஒரு கண்ணு வச்சுக்கோ, அது ட்ரக் அடிக்ட்டு, எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது. ஸோ அவனையும் பார்த்துக்கோ. நீயும் சேஃபாக இரு, ஏன்னா நீ சேஃபாக தான் இருப்ப. ஏன்னா என் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கல்ல, அதனால் சேஃபாக தான் இருப்ப. என்னடா புதுசாக கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்க? நீ முதல்ல வா, நான் உன்னை தனியெல்லாம் விட்டு போக மாட்டேன். டேய் கொஞ்சம் வேலை இருக்குடா, இதெல்லாம் காலி பண்ணும் ஆளுங்களை வச்சு, நிறைய வேலை இருக்குது. நீ போ, நான் வந்துடுவேன் ப்ராமிஸாக. சாரி ஜேகே, ப்ராமிஸாக வந்துடுவேன், போ. டேய் நீ வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்க. டேய் போடா, இன்றைக்குமே நீ இங்கே தான் இருப்ப. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன். எப்பயுமே ரெண்டு பேரும் ஹார்ட்டும் கனெக்டில் தான் இருக்கும். என் உசிரே நீ தான்டா, போ. நான் போக மாட்டேன். நீ போடா. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன், அந்த என்ஓவை போட்டு தெளியாச்சு. ஸோ அவன் பாடி இன்னும் அங்கே தான் கிடக்கும். ரெண்டு ஆளுங்களை அங்கே விட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த கேஸை நீ சமாளிச்சுக்கோ என்ன. இந்த என்ஓவை போட்டு தள்ளிட்டியா? யாரை கேட்டா போட்டு தள்ளின? உங்களை இப்போ என்கவுண்டர் கடவுளே. டே மயிரப்பிடுங்கி, என்னடா பார்த்து வச்சுருக்க? அதான் நீ இருக்கன்னு தைரியத்தில் தான், என்னோட பன்னி பையன் இருக்கான்னு தைரியத்தில் தான் எல்லாம் பண்ணேன். எங்கள் அம்மா மேலே கை வச்சிட்டான், சும்மா விடுவேண்ணா. அதான் பார்த்துப்பல. டே மயிரப்பிடுங்கி போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடுறான். ஸோ ஜிம்மன் ஜேகேவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓடுற ஜேகேவே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இஷ்யூடா, நான் எங்கே இருந்தாலும் உன்னோட நினைப்ப என்னை விட்டு போகாது, எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து ஃபைனல் பார்ட்டில் பார்ப்போம். அதுதான் ஃபைனல் பார்ட். இனிமேல் கிரிமினல் நான் வராத அடுத்து யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டார்மிஸ். ஓகே.